வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ்லாம் ஐபி ரேட்டிங் அப்படின்னு ஒரு கோட் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஐபி ரேட்டிங்கை வச்சு அந்த ஃபோன் இல்லாட்டி அந்த டிவைஸ் எவ்வளவு தூரம் திரவத்துக்கும் தூசி துணிக்கைகளுக்கும் எதிராக தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐபி அப்படின்னா இங்கிரஸ் ப்ரொடெக்ஷன். இங்கிரஸ்னா வெளிப்பொருட்களால் ஏற்படும் சேதம், டேமேஜ் பை ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ரேட்டிங்கை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துறது ஐஇசி, இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் தான். ஸோ அந்த ஐபி ரேட்டிங்ல ஐபி அப்படின்ற 2 எழுத்துக்களுக்கு பிறகு அநேகமாக 2 நம்பர்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அதோட ஒரு இங்கிலீஷ் லெட்டரையும் சேர்த்திருப்பாங்க. இந்த 2 நம்பர்ஸ்ல முதலாவது நம்பர்ஸ் அந்த டிவைஸ் திண்ம பொருட்களுக்கு எதிராக தாக்கு பிடிக்கக்கூடிய திறனையும், அதுல இரண்டாவது நம்பர் திரவங்களுக்கு எதிராக தாக்கு பிடிக்கக்கூடிய திறனையும் குறிக்கும். ஸோ இதை வச்சு ஒரு டிவைஸை நீங்க எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி சூழ்நிலைகளில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கம்பெனிஸ் பொய்ய அட்வர்டைசிங் பண்றது, நம்ம போன் வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப் அப்படியெல்லாம் அட்வர்டைஸ் பண்ற நேரம் நீங்க அந்த டிவைஸோட ஐபி ரேட்டிங் இருக்கா, அந்த ஐபி ரேட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிவைஸோட உண்மையான அபிலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா டிவைசஸ்க்கும் ஒரே மாதிரி தான். ஏன்னா இந்த டெஸ்ட் சென்டர்ஸ் உலகத்துல நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த எல்லா இடத்துலயுமே டெஸ்ட்ஸ் ஒரே மாதிரி தான் நடக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே சமமா தான் இருக்கும். அதனால நீங்க எங்க ப்ராடக்ட் வாங்கினாலும் அதோட ஐபி ரேட்டிங்ஸ் ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ டீடைல்ஸ்க்கு போகலாம். அந்த ஐபிக்கு அடுத்து வர முதலாவது நம்பர் டஸ்ட் ப்ரொடெக்ஷன், அப்படி இல்லாட்டி சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எதிரான ப்ரொடெக்ஷனை குறிக்கும். இந்த நம்பர் 1 தொடக்கம் 6 வரைக்கும் இருக்கு. இந்த சார்ட்ல இந்த நம்பர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. நான் இந்த சார்ட்டுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க உங்களோட டிவைஸோட ஐபி ரேட்டிங்கை வச்சு உங்களோட டிவைஸோட அபிலிட்டிஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களோட போனோட ஐபி ரேட்டிங் IP3Xன்னு இருக்குன்னு வைப்போம். இதுல எக்ஸ்ன்னு இருக்கிறதுக்கான காரணம் அந்த போனை லிக்விட் டெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதாவது லிக்விட் சைட்ல எந்த ஒரு டெஸ்ட்டுமே அங்க நடக்கல, சாலிட் டெஸ்ட் மட்டும் தான் நடந்திருக்கு. அதுலயும் இது IP3 தான் பாஸ் ஆகிருக்கு. அப்படின்னா அந்த 3ஆம் நம்பருக்கான அர்த்தம் உங்களோட போன் 2.5 மில்லிமீட்டர் அப்படி இல்லாட்டி அதை விட பெரிய பொருட்களால, உதாரணத்துக்கு ஒரு சாவியோட முனை, அப்படி இல்லாட்டி ஒரு நாணயத்தோட விளிம்பு, இந்த மாதிரி பொருட்கள்னால கொடுக்கிற 3 நியூட்டன் விசையை தாக்கு பிடிக்க கூடியது. சப்போஸ் IP6X இருக்குன்னா அந்த டிவைஸ்க்கு தூசி துணிக்கைகள்னால எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்ததா இந்த செகண்ட் நம்பர், இது லிக்விட் ப்ரொடெக்ஷனை குறிக்குது. அண்ட் இந்த நம்பர் 1 தொடக்கம் 8 வரைக்கும் காணப்படும். ஸோ உதாரணத்துக்கு உங்களோட டிவைஸோட ஐபி ரேட்டிங் IPX4 அப்படின்னா அந்த டிவைஸால 5 நிமிடங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயை தாக்கு பிடிக்க முடியும். பட் இதெல்லாம் குறிப்பிட்ட கண்டிஷனுக்குள்ள தான். அந்த வாட்டர் ஸ்ப்ரே ஆகிற அமுக்கமும் அதுல இருந்து நீர் வெளியாகிற கனவளவு வீதமும் அதுல கொடுத்திருப்பாங்க. அந்த அளவு தான் அந்த டிவைஸால தாக்கு பிடிக்க முடியும். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த லிக்விட் ப்ரொடெக்ஷன்ல 9ஆம் நம்பர் இருக்கும். இது ஹை ஃபோர்ஸ் வாட்டர் ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய அமுக்கத்துல நீரை பாய்ச்சற இந்த ஹோஸ் பைப்ஸ் மாதிரி இதையும் தாக்கு பிடிக்கிற திறனை தான் இந்த 9ஆம் நம்பர் குறிக்கும். பட் அநேகமா எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் வராது. அடுத்ததா சில சந்தர்ப்பங்கள்ல இந்த ஐபி கோடுக்கு அடுத்ததா ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்கும். உதாரணத்துக்கு IP65S அப்படின்னு. இந்த மாதிரி சில ஆங்கில எழுத்துக்களுக்கும் அர்த்தங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எஸ்னா டிவைஸ் இஸ் ஸ்டாண்டிங் ஸ்டில், அதாவது அசையாம ஒரு நிலையில இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை நீங்க அந்த IP65 ரேட்டிங்கை பார்த்துட்டு ஒரு அசைகிற இடத்துல இல்லாட்டி ஒரு அசைகிற நிலையில வச்சு யூஸ் பண்றீங்கன்னா சம்டைம்ஸ் அதனால பாதிப்பு வரலாம். அடுத்தது தான் சில டைம் நீங்க பாத்துறீங்க போன்ஸ்ல எல்லாம் 2 ஐபி ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. IP65, IP67 இருக்கும். சோ ஒரு ப்ராடக்ட்க்கு ஒரு ஐபி ரேட்டிங் இருக்குன்னா, உதாரணத்துக்கு IP67 இருக்குன்னா அதுல அர்த்தம் என்னன்னா அந்த டிவைஸ் அதுக்கு முதல்ல இருந்த அவ்வளோ டெஸ்டையுமே பாஸ் ஆகிருச்சுன்னு அர்த்தம். அதாவது சாலிட்ல இருந்த 1 to 5 டெஸ்ட்ஸையும் பாஸ் ஆகிருச்சு. அதே மாதிரி லிக்விட்ல இருந்த 1 to 6 டெஸ்ட்ஸையும் பாஸ் ஆகிருச்சு. பட் சப்போஸ் அது இந்த லிக்விட்ல இருந்த 6வது டெஸ்ட்டை பாஸ் ஆகல, ஆனாலும் 7வதையும் அதுக்கு முதல்ல இருந்த அவலத்தையுமே பாஸ் ஆயிருச்சு. அதாவது 1 to 5 பாஸ் ஆகிருச்சு, 6 பாஸ் ஆகல, அடுத்தது 7 பாஸ் ஆயிருச்சு. அப்படின்னா தான் இந்த மாதிரி 2 ரேட்டிங் கொடுப்பாங்க, IP65 and IP67. ஸோ லாஸ்டா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான், இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் நடக்கிற சந்தர்ப்பங்களும் நாங்க டெய்லி சந்திக்கிற சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த டெஸ்ட்ஸ்ல பாஸ் ஆகிற சில டிவைசஸ் அதே மாதிரியான பட் நம்மளுக்கு ரியல் லைஃப்ல நடக்கிற சில சந்தர்ப்பங்கள்ல பாஸ் ஆகாம போகலாம். அதாவது டிவைஸ் டேமேஜ் ஆகலாம். அதனால முழுக்க இந்த ஐபி ரேட்டிங்கை நம்பி சில சூழ்நிலைகள்ல ரிஸ்க் எடுக்கிறது நமக்கே திரும்ப பிரச்சனையா வரும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வருதுன்னா, சப்போஸ் நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்றீங்க, இல்லாட்டி அந்த மாதிரி தூசி நிறைய இருக்க, அப்படி இல்லாட்டி லிக்விடோட அதிகமா டச்ல இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க அதுக்குன்னே ஸ்பெஷலா டிசைன் பண்ண மொபைல் போன்ஸ் இருக்குது, ரகட் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மொபைல் போன்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டே நீங்க தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லா. சோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.